ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு தொடங்க போகிற இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா 4வது டெஸ்ட் போட்டியை கட்டாயம் இந்திய அணி தாங்க வெற்றி போகிறோம். எங்ககிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதத்தை நாங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி நாங்கள் இந்த தொடரையும் வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தொடங்க போகிற 4வது டெஸ்ட் போட்டிக்கு இன்றைக்கி காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கௌதம் கம்பீர் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 4th டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் நடக்க போது காலையில் 5 மணிக்கெலாம் மேட்ச் தொடங்க போதுங்க. அதுக்கு முன்னே பத்திரிகையாளர் சந்திப்பில் கௌதம் கம்பீர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நாளைக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான போட்டி. நாளைக்கு நாங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த தொடரில் நீடிக்க முடியும். ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பை நாங்கள் தக்க வைக்க முடியும். அதனால் எங்ககிட்ட கண்டிப்பாக பும்ரா போன்ற நல்ல பந்து வீச்சாளர்கள் இருக்காங்க. எங்களை பந்து வீச்சு தான் இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து. அதை வச்சு நாங்கள் எப்படி ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லா பிளான் பண்ணி இருக்கோம். கண்டிப்பாக விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட் இது போன்ற பிளேயருக்கு 4வது டெஸ்ட் போட்டி நல்லா பண்ணுவோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. கட்டாயம் அந்த போட்டியை நாங்கள் வென்றே தீர்வோம். இந்த டெஸ்ட்டு போட்டி, இந்த டெஸ்ட்டு தொடரையும் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மாரி கொடுத்துருக்காரு கௌதம் கம்பீர். எஸ், கௌதம் கம்பீர் இந்தமாரி பேசி நான் பார்த்ததில்ல. கொஞ்சம் ஆஸ்திரேலியா அன்னைக்கு இன்டெரக்டாக சவால் விடுற மாதிரியே பேசியிருக்காருன்னே சொல்லலாம். எஸ், அவர் சொல்கிற அந்த ஏவுகணம், அந்த ஒரு ஆயுதம் சொன்னார். வேறு யார் இல்லை, நம்ம பும்ரா மட்டும்தான் இருக்க முடியும். பும்ரா வச்சு ஆஸ்திரேலியா வீழ்த்த முடியுமான்னு கேட்டால் ஒரே ஆள் எவ்வளோ போராடுவார் அவரும். பட் ஆனால் பண்ணலாம். பும்ராவுக்கு அந்தளவுக்கு டேலண்ட் இருக்குது. அதனால் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு அனல் பறக்கிற மேட்ச் காத்துட்ருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் கிரவுண்டை ஒரு எப்படி நல்ல மெமரிஸ் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்குது, இந்தியாவுக்கு இருக்குது. அதனால் நாளைக்கு அனல் பறக்கிற போட்டி என்ன ஒன்று காலையிலே ஆரம்பிச்சிது. காலையில் நான் ஏந்துக்கிறதுக்குள்ளே மேட்ச் ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அதுக்குன்னே எப்போ மேட்ச் வருதோ அதுக்கெல்லாம் 5 மணிக்கு அலாரம் வச்சுலாம் ஏந்துக்கிறேங்க மேட்ச் பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீடியோ பார்க்குறீங்க, கண்டிப்பாக அதுமாரி ஆளாக இருப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு கிரிக்கெட் லவர்ஸ் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிங் கோலியோட ஷோ வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. ஏன்னா கிங் கோலி அவர் 100 ஃபஸ்ட்டு மேட்ச் அடித்தார், அதுக்கப்புறம் 100 அடிக்கல. அவரோட பேட்டிங் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக பும்ரா, அப்புறம் நம்ம ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட்டு, ஜெய்ஸ்வால் இவங்கெல்லாம் கொஞ்சம் அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஆஸ்திரேலியா இதுவாகிடுங்க. ஏன்னா அடுத்த போட்டி கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். 4வது டெஸ்ட் போட்டி 4 வெற்றி பெற்றால் போதுங்க. 5வது டெஸ்ட் போட்டி பார்த்திங்கன்னா ஈஸியாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடலாம். ஏன்னா 4 ஜெயிச்சு தான் கான்ஃபிடென்ட் வந்துடும். அப்புறம் 5 ஈஸியாக கொஞ்சம் ஜெயிச்சிடலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா போலாண்ட் விளையாட போகிறதா அதிகாரமாக சொல்லிட்டாங்க. போலாண்டு, ஸ்டாக்கு, பேட் கேமர்ஸ் இவங்க 3 பேர் தான் ஃபேஸ் பவுலிங். ஏன்னா ஹேசல்வுட்டுக்கு இன்ஜுரி இருக்குது, அவர் ஆட மாட்டாராக சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் போயிருக்கிறது ஓரளவுக்கு நல்லது தான். ஏன்னா விராட் கோலி விக்கெட்டை அந்த அவுட் சைடு போட்டு சொல்லி எடுத்தார் ஹேசல்வுட். அவர் போயிருக்கிறது நல்லது. அவருக்கு பதில் போலாண்ட் விளையாட போகிறதா அதிகாரபூர்வமாக சொல்லிட்டாங்க. பிளேயிங் 11 விட்டாங்க ஆஸ்திரேலியா. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த வாட்டி 4வது டெஸ்ட் போட்டி கௌதம் கம்பீர் சொன்ன மாரி வெற்றி பெறுமா பெறாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.